நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாகசெல்வி, பதிவு எண் 802. இன்றைய தலைப்பு, ராவணன் ஆணவத்தின் வீழ்ச்சியா தர்மத்தின் வெற்றியா? திருக்குறளில் திருவள்ளுவர் ஓர் குறளில், யான் எனது எனும் செருக்கறுப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்று கூறுகின்றார். அக்குறளில் மகாபாரதத்தில் துரியோதனனையும் இராமாயணத்தில் ராவணனையும் நாம் காணலாம். அக்குறளிற்கேற்ப ராவணனுக்கு கிடைக்காத சகல சௌபாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. தங்க மாளிகை, அரண்மனை, அனைத்து சகல சௌபாக்கியங்களையும் பெற்ற அவன் சிவபெருமானின் வரத்தையே பெற்றான். அவ்வளவு சிறந்த சிவபக்தன்தான். அவ்வாறு சிவபெருமானின் வரத்தை பெற்ற பின்பு கைலாய மலையையே பேர்த்தெடுக்கின்றார் ராவணன். அப்பொழுது சிவபெருமான் பார்வதி தேவியும் ஆட்டம் காண பார்வதி அன்னையோ பயப்படுகின்றார்கள். சிவபெருமான் தோளில் சாய்கின்றார்கள். சிவபெருமான் அவருடைய பெருவிரலால் ராவணன் தலையை அழுத்த பின்பு விடுகின்றான் ராவணன். அவ்வளவு செருக்கு மிகுந்தவன் ராவணன். அவ்வாறு இருக்க தன் மனைவி மண்டோதரி எவ்வளவோ கெஞ்சுகிறார்கள். சீதா அன்னையை விட்டுவிடுங்கள் மன்னா, நாம் அனைத்தையும் இழந்து விடுவோம், விட்டுவிடுங்கள் என்று எவ்வளவோ கெஞ்சியும் அவன் அதர்மத்தின் வழியிலேயே இருக்கின்றான் ஆணவத்தின் மிகுதியால். கும்பகர்ணனின் மாளிகைக்குள் சீதா அன்னையை அழைத்து சென்று, பார், என் சகோதரன் கும்பகர்ணனை பார், அவனுடைய மிகப்பெரிய உருவத்தை பார், அவன் காலடியிலேயே உன் வானரப்படைகளும் உன் கணவர் ஸ்ரீராமனும் அவருடைய தம்பி லக்ஷ்மணனும் அழித்து இறந்து விடுவார்கள். பார், நீ உன் மனதை மாற்றிக்கொள் விரைவில், அவர்கள் அழிவுக்கு நீ காரணமாகி விடாதே என்ற ஆணவத்தின் மிகுதியால் சீதா அன்னையை மிரட்டுகிறான் ராவணன். ஆனாலும் சீதா அன்னை, என் கணவர் ராமபிரான் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரே நம்பிக்கையில் அவர் தியானத்தில் இருக்கின்றார்கள். அழுது புலம்பினாலும் தன் ஸ்ரீ ராமபிரானை நினைத்து நினைத்து தியானத்தில் இருக்கின்றார்கள், காப்பாற்றி விடுவார் என்று. மண்டோதரி கூறியும் கும்பகர்ணன் கூறியும் விபிடனன் கூறியும் யார் கூறியும் கேட்கவில்லை ஆணவத்தின் மிகுதியால். கும்பகர்ணனை வந்து எழுப்புகிறார் ராவணன். அப்பொழுது கும்பகர்ணன் எழுந்து, நீ போருக்கு செல் என்று ராவணன் கூற, இன்னுமா அண்ணா நீ சீதா அன்னையை விடவில்லை? இலங்கை மாநகரின் அழிவுக்கும் உறவுகளின் அழிவுக்கும் காரணமாக போகின்றீர்கள் உங்கள் ஆணவத்தால் என்று கூற, ராவணன் ஆணவத்தின் மிகுதியால் நீ செல்கிறாயா இல்லையா என்று தன் தம்பி கும்பகர்ணனை மிரட்டுகின்றார். கும்பகர்ணனும் போருக்கு சென்று அழிகின்றார்கள். மேலும் விபீடனன் எடுத்து கூறினாலும், தர்மத்தின் வழியில் செல் என்று எடுத்து கூறினாலும் ராவணனுடைய ஆணவம் கேட்கவில்லை. விபீடனன் தன் உறவாயினும் விட்டு பிரிந்து தர்மத்தின் வழியில் இருக்கின்ற ஸ்ரீ ராமபிரானிடம் போய் சேருகின்றார் விபீடனன். ஸ்ரீ ராமபிரானின் தர்மத்தின் வழியிலேயே நடக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஆஞ்சநேய பெருமானை தூதுக்கு அனுப்புகின்றார். அங்கதனை தூதுக்கு அனுப்புகின்றார். ஆனாலும் ராவணன் கேட்கவில்லை. அங்கதன் கூறுகின்றார், என் சீதா அன்னையை விட்டுவிடு, உன் அழிவுக்கு காரணமாகி விடாதே என்று கூறினாலும் அவனுடைய ஆணவம் கேட்குமா என்ன? போர்க்களத்தில் அனைத்து உறவுகளையும் தன் பிள்ளைகள் சகோதரர்களையும் இழந்த ராவணன் ஸ்ரீராமபிரானின் முன் நிற்க ஆயுதம் எதுவும் இன்றி நிற்கின்றார். ஸ்ரீராமபிரான் நினைத்தால் அழித்திருக்கலாம். ஆனால் அவர் ஆயுதமற்றவனுடன் போர் புரியக்கூடாது என்ற ஒரே தர்ம சிந்தனையில் நம் பிரான் ராமன் இன்று போய் நாளை வா என்று அனுப்புகின்றார். அப்பொழுதுதான் தெரிகின்றது ராவணனுக்கு இவர் விஷ்ணுவின் அவதாரம் என்று. இருந்தாலும் தன் ஆணவத்தின் தலைக்கு ஏறி தன்னுடைய கௌரவம் கெட்டுவிடும் என்ற ஒரே ஒரு மமதையில் மண்டோதரி எவ்வளவோ தடுத்தும் ஸ்ரீராமபிரான் முன் போருக்கு வந்து அன்றைய பொழுதில் அழிந்து விடுகின்றான் ராவணன். போர் நிறைவு பெறுகின்றது. இந்த தோல்வி ஆணவத்தின் தோல்வி. நம் ஸ்ரீராமபிரான் தர்ம வழியில் நடந்து கொண்டிருந்த அவருடைய வெற்றி என்பதை நாம் அறிவோம். நம் உறவுகள் அனைவரும் ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியின் திருப்பாதங்களை வணங்கி தர்மத்தின் வழியில் நடந்து மிகச்சிறந்த ஓர் உலகை பெற்று உய்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.